ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு விதித்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெலிகிராம் செயலி தடை செல்லும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசனும் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், டெலிகிராம் நிறுவனம் அவங்களுடைய தரப்புல இருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நீடிக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நீட் மறுதேர்வு நடைபெறும் வரை டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் டெலிகிராம் செயலி நிறுவனத்தின் சார்பில் ஒரு ரிட் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதி தேஜஸ் கரியா நேற்று விசாரித்தார். இந்த மனுவை விசாரிக்கும் போது குறிப்பிட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக 15 கோடி மக்களின் உரிமைகளை எப்படி பறிக்க முடியும், யாரோ ஒருவரின் உரிமைகளை பாதுகாக்க யாரோ ஒருவரின் உரிமைகளை பறிக்க முடியுமா என்று கேட்டிருந்தார். இதற்கு மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, டெலிகிராம் செயலி கிளவுட் தொழில்நுட்பத்தில் இயங்குவதால் ஒரு கணக்கை முடக்கினால் கூட யாரோ ஒருவர் தொடர்ந்து அந்த கணக்கை வேறு பெயரில் இயக்க முடியும் என்றும், சிபிஐ, என்ஐஏ போன்ற விசாரணை அமைப்புகள் அந்த அசல் பயனாளரை கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். மேலும் நாட்டின் சட்டங்களும் பல்வேறு நாடுகளின் சட்டங்களும் இதில் உள்ளடக்கி உள்ளதால் இது போன்ற செயலியை இந்த நெருக்கடி காலத்தில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் முடக்கியது சரியே, இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று வாதிட்டார். இந்த வாதத்தை பதிவு செய்துள்ள உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை இந்த தீர்ப்பை நீதிபதி தேஜஸ் கரியா வழங்கினார். அதில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 69A பிரிவின் கீழ் டெலிகிராம் செயலியை முடக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலியை முடக்கிய மத்திய அரசின் உத்தரவு சரியானதே, எனவே டெலிகிராம் செயலியின் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.